தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். தொலைத்தொடர்பு அமைச்சகம் 5/11/2024 அன்று ஏஏஓ தேர்விலே எழுதுவதற்காக இருந்த அந்த சந்தேகங்களை விளக்க ஆணையினை வெளியிட்டிருக்கிறது. 5/11/2024 வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆணையிலே முக்கியமான பிரச்சனையாக பேசப்பட்டு இருப்பது சீனியர் ஜூனியர் என்ற அந்த கிளாஸ் தான். அதாவது காலம் 11 ஒரு ஜூனியர் தேர்வு எழுதுவதற்கு அனுமதிக்கப்பட்டால் அவரை விட சீனியராக உள்ளவரும் அனுமதிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கிளாஸ் தான். அது குறித்து விவாதிக்கையிலே சீனியர் அதுபோன்று இருந்தால் அவர்களும் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார். ஆனால் அவர்கள் அந்த எலிஜிபிலிட்டி சர்வீஸிற்கு பாதி, அதாவது அதிலே பாதி அல்லது குறைந்தபட்சம் 2 வருட குறைவாக உள்ளவர்கள் மட்டும்தான், அதாவது எலிஜிபிலிட்டி சர்வீஸிற்கு 2 வருடம் வரை குறைவாக உள்ளவர்கள் மட்டும்தான் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவர் என்ற விளக்கமானது தரப்பட்டிருக்கிறது. உதாரணமாக, ஒரு எழுத்தர் ஏஏஓ தேர்வு எழுத வேண்டும் என்றால் 9 வருட சேவை முடித்திருக்க வேண்டும். அதனை 7 வருடங்களாக குறைக்கலாம். அந்த 7 வருடங்களாக குறைத்த சீனியரை அனுமதிக்கலாம். ஆனாலும் அந்த நேரத்திலே அவர்கள் கிராஜுவேஷன் கண்டிப்பாக இருக்க வேண்டும், ப்ரொபேஷனை முடித்திருக்க வேண்டும் என்கின்ற கண்டிஷன் இருக்கிறது. அதே போன்று இந்த சீனியர் ஜூனியரை எப்படி தேர்வு செய்வது, எப்படி அதனை கணக்கிடுவது என்பதற்கு பிஏவாக இருந்தால் டிவிஷனல் கிரடேஷன் லிஸ்ட், எல்ஐஜி அதற்கு மேலாக இருந்தால் அது சர்க்கிள் கிரடேஷன் லிஸ்ட், அதிலே உள்ள சீனியாரிட்டியின் படிதான் சீனியர் ஜூனியர் என்பதை கணக்கிலே கொள்ள வேண்டும். ஒரு கோட்ட அதிகாரி ஒரு விண்ணப்பத்தை அனுப்பக்கூடிய நேரத்தில் அவர் கிராஜுவேஷன் பெற்றிருக்கிறாரா முடித்திருக்கிறாரா என்பதை சரிபார்த்து முடித்திருந்தால் ஆமாம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்றும் தெரிவிக்க வேண்டும். கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டை உடனடியாக தர முடியவில்லை என்றாலும் கூட, அதை உடனடியாக வெரிஃபை செய்ய முடியவில்லை என்றாலும் கூட அவர்களை தேர்வெழுத அனுமதிக்கலாம். மிக விரைவிலே கோட்ட அதிகாரிகள் அந்த கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் என்பதை சரிபார்த்து அந்த விவரங்களை அனுப்பி வைத்திட வேண்டும். அதே போன்று இந்த தேர்வை எழுதுகின்ற நேரத்திலே ஒவ்வொரு வருடத்திற்கும் தனித்தனியாக எலிஜிபிலிட்டி என்பது கணக்கிடப்பட வேண்டும். எந்த வருடத்திற்கு ஒருவர் எலிஜிபிலிட்டி என்பதை தனித்தனியாக அவர்கள் கொள்ள வேண்டும். அவர்களுடைய மொத்த சேவை, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், கிரடேஷன் லிஸ்ட் இவைகளை கொண்டு தனித்தனியாக ஒவ்வொரு வருடத்திற்கும் யார் யார் எலிஜிபிலிட்டி இருக்கிறார்கள் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். இந்த குவாலிஃபையிங் சர்வீஸ் என்பது எப்படி ஒரு பென்ஷன் கணக்கீட்டிற்கு ஒரு குவாலிஃபையிங் சர்வீஸை நாம் வைத்திருக்கின்றோமோ அதே போன்று இந்த குவாலிஃபையிங் சர்வீஸ் அடிப்படையிலேயே இந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷனுக்கும் அந்த குவாலிஃபையிங் சர்வீஸை எடுத்துக்கொள்ளலாம் என்று இந்த விளக்காணையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் 20/8/2024 அன்று வெளியிட்டிருக்கக்கூடிய ஆணை. அந்த ஆணை என்பது என்னவென்றால் ரிவர்ஷன் டு எ லோயர் போஸ்ட், அதாவது ஜிபிஎம்ஜிகளே அதற்கான உத்தரவிடலாம் என்று வந்திருக்கக்கூடிய அந்த ஆணையானது இந்த ஏஏஓ எக்ஸாமினேஷனுக்கு பொருந்தாது என்கின்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த விளக்க ஆணையானது ஏற்கனவே இருக்கக்கூடிய பல்வேறு ஐயங்களை தீர்வு காணக்கூடிய அளவில் அமைந்திருக்கிறது என்று உறுதியாக சொல்ல முடியும். என்ன நண்பர்களே, மீண்டும் சந்திப்போமா? அன்புடன் கேவிஎஸ்.